வாழ்த்து என்பது வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு மந்திரம். நமக்கு எப்பொழுதுமே காப்பு தேவை. செயல் மீறாதிருக்க, செயலின் விளைவு மீறி துன்பம் தராதிருக்க, எப்பொழுதுமே அறிவில் தெளிவோடு விழிப்போடு இருக்க நமக்கு காப்பு தேவை, வாழ்த்து தேவை. அந்த காப்பு என்பதுதான் வாழ்த்தாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். வாழ்த்து என்பது என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். வாழ்க வளமுடன் என்று கூறுகிறோம். இந்த நல்ல எண்ணம், அதில் உள்ள கருத்து என்ன என்றால், நீங்கள் எல்லா வகையிலையும் நலம் பெற்று வாழ வேண்டும் என்று உள்ள மலர்ச்சியோடு உள்ள பூரிப்போடு நாம் ஒருவருக்கு எடுத்துச் சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது மனம், அறிவு, அறிவுக்கும் மனதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஒரே பொருள் தான், இரண்டாக இருந்தாலும் அடர்க்க நிலையில புலன்கள் மூலமாக இன்ப துன்பம் உணரும் போது செயல்பாடுகள்ல அது மனமாக இருக்கிறது. அது அடித்தளத்தில் எங்கே இருந்து தொடங்குகிறதோ அந்த தொடக்கத்திலே அறிவாக இருக்கிறது. அந்த அறிவுதான் படர்க்க நிலையில மனம். இதை தெரிந்து கொண்டா போதும். இப்போ அந்த அறிவினுடைய தொடக்க நிலை என்ன என்று பார்ப்போம். உயிரினுடைய மையத்தையே இடமாக பெற்று இறைநிலை என்ற ஸ்டாட்டிக் ஸ்டேட், முழுமுதற் பொருள், அந்த இடத்துல அறிவாக அமர்ந்திருக்கிறது. அந்த அறிவு ஜீவகாந்த சக்தியின் மூலமாக படர்க்க நிலை எய்தி இன்பம் துன்பம் அனுபவிப்பதில், என்னதான் நாம் புலன்கள் மூலமாக உணர்ந்தாலும் அதை பதிவு செய்து கொள்வதில், உடல்ல சேமித்து வைப்பதில், எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பதுதான் இந்த அறிவு. அறிவு என்பது இறைநிலை என்பது வச்சுக் கொள்ளுங்க. அந்த இறைநிலையில இருந்து எழுச்சி பெற்ற அலை, இந்த இரண்டு சேர்ந்து காந்த ஆற்றலாக பேரியக்க மண்டலம் முழுவதிலும் வான்காந்தமாகவும் உடல்ல சிவகாந்தமாகவும் இருக்கிறது. இப்ப நீங்க வாழ்க வளமுடன் என்று சொல்லும் போது மனநிலையானது உள் பக்கமாக, அடிப்பக்கமாக ஆழ்ந்து சென்று இறைநிலையோடு இணைந்துதான் அந்த நல்ல வார்த்தை வர முடியும். அப்ப வாழ்த்து கூறும் போதெல்லாம் நாம் எந்த நிலையில இருந்து எங்க இருந்து கூறினாலும் இறைவனோடு இணைந்து கொண்டு அந்த நினைவில் தான் நாம் வாழ்த்து கூறுகிறோம். ஆகையினால சாதாரண மனநிலையில இருந்து பேசக்கூடிய பேச்சுக்கும் சொல்லக்கூடிய சொல்களுக்கும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தக்கூடிய நிலைக்கும் வித்தியாசம் உண்டு. மிகுந்த பலம், பயன் உண்டு. அந்த பயன் இங்கே எந்த அடிப்படையிலே உள்ளத்துல இறைவன் குடிகொண்டிருக்கிறானோ அதே இறைநிலையானது எல்லாருக்கும் உயிரில் இருக்கிறோம். அதனால உடனே ஒரு கோர்வை ஏற்பட்டு விடுகிறது, உயிர்கலப்பு. அந்த உயிர்கலப்பின் மூலமாக யாருக்கு நீங்கள் என்ன நன்மை நினைக்கிறீர்களோ அந்த நன்மையை அவர்களுக்கு சாதிக்க முடியும், அவர்களும் பெற முடியும். அப்படி பெற்றுக் கொள்வதற்கு அவர்களை தகுதியாக்கவும் முடியும். அந்த உண்மையை உணர்ந்த நிலையில தான் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வாழ்த்தி நாம் வாழ்வோம் என்பது நம்ம சங்கத்தில் ஒரு முறையை வகுத்து வச்சிருக்கோம். இன்னொன்று, எத்தனையோ சொற்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு சொல்லும் அது பிறக்கிற இடம், அது அழுத்தக்கூடிய இடம். அதுக்கு ஏற்ப உடல்ல உள்ள நரம்புகளை எல்லாம் இயக்கி இந்த ஜீவகாந்த சக்திக்கு ஒரு வலுவை கொடுக்கும், அதனுடைய ஆற்றலை வளர்க்கும். அதே போல என்ற சொல் இருக்கிறத,
அந்த வார்த்தைக்கு, அந்த எழுத்துக்கு ஒரு பெரும் மதிப்பு உண்டு. என்று சொல்ற போது பினியல் கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய மனோன்மணி அங்கே அழுத்தக்கூடிய ஒரு ஒலி என்றது தமிழ்ல தான் இருக்கிறது. இன்னும் குஜராத்தில் இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ற வார்த்தை, ரா என்ற வார்த்தை. அப்போ இந்த யோக சாதனைகளை, அடயோக சாதனைகள்ல பயின்று வருகிறவர்கள் சொல்வார்கள், லம்பிகா யோகம் என்று ஒரு யோகம் சொல்லுவாங்க. நாவமடக்கியே மேல்வாசல் நளினம் அது வருந்த அருள்வாயே என்று அந்த பயிற்சிக்கு பேர். நாவமடக்கி அந்த உள்ள இருக்கக்கூடிய பேலட்னு சொல்லுவாங்களே, அந்த உண்ணாக்கு அங்க வச்சு விட்டா நேரடியாக அந்த தொடர்பு பினியல் கிளாண்ட் மனோன்மணியோட தொடர்பு கொள்ளும். அப்படி பழக 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 அங்க இருந்து ஒரு இனிமையான ஒரு ஜூஸ், ஒரு ரசம் சொட்ட ஆரம்பிக்கும். அதையே உண்டு உண்டு அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கலாம் என்பது யோக சாதனைகள ஒரு பயிற்சி. அதே போல நீங்க அவ்வளவு தூரம் நாவம் அடிச்சு சொல்ல வேண்டியதே இல்லை. என்று சொல்லும் போதே அதே போன்ற பயன் நமக்கு உண்டாகும். வாழ்க என்ற போது நல்ல அழுத்தமாக வா என்று சொல்லி என்று சொல்ற போது அந்த பினியல் கிளாண்டோட, அதாவது மனோன்மணியோட தொடர்பு கொண்டு, அதாவது மனதுக்கு மாஸ்டர் கிளாண்ட், உடலுக்கு மாஸ்டர் கிளாண்ட் தான் பிச்சூட்டரி என்று சொல்வார்கள். மன இயக்கத்துக்கு, அதாவது ஜீவகாந்த சக்திக்கு மாஸ்டர் கிளாண்ட் வந்து பினியல் கிளாண்ட் அல்லது மனோன்மணி. அதை மனதுக்கு உரிய ஒரு நல்ல ஒரு ஆற்றல் உள்ள கருவி என்பதற்காக மன உன் மணி என்று 4 வார்த்தைய 3 வார்த்தையை சேர்த்து மன உண்மணி மனோன்மணி என்று சொன்னாங்க. மனதுக்கு உட்பொருளாக உள்ள ஜுவல் ரத்னம் என்பதுதான் அர்த்தம் மனோன்மணி என்ற. அந்த மனோன்மணியோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு தடவை நாம் வாழ்த்தும் போதும் அந்த என்று உச்சரிக்கிறது. அதே நேரத்தில் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறோமே, அந்த எண்ணத்தினாலே ஏற்படக்கூடிய நுட்பமான மன சூழல், இந்த மனச்சூழல்ல பேட்டாவேவ், ஆல்பாவேவ், தேட்டா, டெல்டா என்று சொல்வார்கள். அதுல ஆல்பாவிலிருந்து நுண்ணிய அலை வருது. அந்த மாதிரி நுண்ணிய அலைக்கு நம்முடைய உடல்ல உள்ள ஜீவகாந்த சக்தியை கொண்டு போற போது இறைநிலையோடு இருந்து இணைந்து செயல்படக்கூடிய ஒரு பயிற்சியும் அதனுடைய பயனும் உண்டாகும். எனவே ஒருவரை நினைந்து வாழ்க வளமுடன் என்று சொல்லுமையானால் முதல்ல அந்த சொல் நம்முடைய உடலை, உயிரை, ஜீவகாந்த சக்தியை நலம் செய்ய வைக்கிறது. நாமே வாழ்த்திக் கொள்ளுகிறோம் நம்மையே. அதன் பிறகு அந்த ஒலி யாருக்கு போய் சேர வேணுமோ, யாரை நினைந்து நாம் வாழ்த்துக்கிறோமோ அவர்கள் வாழ அது வழி ஏற்படுத்த வைக்கிறது. இப்படி நல்ல சொல்லையே சொல்லி சொல்லி பலரையும் வாழ்த்தி 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 பழகி கொண்டோன்னு வச்சுங்க, நாம் எத்தனை செயல்கள் நம்ம வாழ்க்கையில செய்யறோமோ அந்த செயல்களுடைய நன்மை தீமைக்கு தகுந்தவாறு நம்முடைய தரம், தன்மை ஏற்படுகிறது, கேரக்டரிஸ்டிக். அப்போ வாழ்த்தி 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 வாழ்த்து என்ற நல்ல எண்ணம், நல்ல சொல்லையே நிரப்பி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க நம்முடைய தரத்துல. அப்போ அதுல இருந்து வரக்கூடிய எண்ணங்களோ செயல்களோ சொற்களோ எப்படி இருக்கும்? எல்லாமே வர வர நன்மையாகத்தான் இருக்கும். அதனாலதான் பெரியவர்கள் எல்லாம் எல்லாரும் நலம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தோட உடையவர்கள் தான் பெரியவர்கள், அறிவறிந்த பெரியவர்கள். அதனால்தான் நல்லாரை காண்பது நன்றே, அவர் சொல் கேட்பது நன்றே, அவர் குணங்கள் உரைப்பது நன்றே என்று சொல்வது கூட அதனாலதான். அவர்களை பார்க்கிற போது, அவர்கள் சொல் கேட்கிற போது, அவர்கள் குணங்கள் உரைக்கிற போதெல்லாம் அந்த அந்த எண்ணத்தினால அந்த வடிவம் எடுக்கிறோம். அதுக்கு தகுந்தவாறு நம்முடைய உயிர் சக்தி தரம் உயருது.
எனவே வாழ்த்தினுடைய பயன் மிக்க உயர்ந்தது, சிறந்தது, மனித குலத்துக்கு ஏற்றது என்று கூறி இந்த வாழ்த்தை நாம் எப்படி நம்முடைய பயிற்சியில உபயோகிக்கிறோம், தினசரி வாழ்க்கையில உபயோகிக்க வேண்டும் என்பதை இப்போ விளக்கிறேன். பொதுவாக நான் தவம் முடிந்தவுடனே அப்பொழுதுதான் வாழ்த்து சொல்லி கொடுக்கிறேன், சொல்லணும். ஆனாலும் அது அப்பொழுது மாத்திரம்தான் தேவை என்றோ அது போதுமென்றோ என்பது இல்லை. அது எப்பொழுதுமே யாரை ஒருவரை ஒருவர் பார்க்கும் போதெல்லாம் கூட வாழ்க வளமுடன் என்று சொல்லிக் கொள்ளலாம். அதனால பல தடவை சொல்லும் வாய்ப்பு ஏற்படுகிறது. காலையில எழுந்தோம், குழந்தைகள் இருக்காங்க, ஒவ்வொரு குழந்தையும் பார்க்கிறீங்க, வாழ்க வளமுடன் என்று சொல்லி அந்த குழந்தை பாருங்க. அந்த குழந்தைக்கும் கற்றுக் கொடுத்து வைங்க, வாழ்க வளமுடன் என்று சொல்ல ஆரம்பிச்சுப்போம். உங்களையும் வாழ்த்தும், வரக்கூடியவர்களையும் வாழ்த்தும். அந்த வாழ்த்தி 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 அந்த குழந்தை பழகிட்ட பிறகு நான் பார்க்கிறேன், பல இடங்களுக்கு போற போது என்ன கூட பார்க்கிற போது குழந்தைகள் எல்லாம் வாழ்க வளமுடன் என்று கையெடுத்து கும்பிட்டு கொண்டே வாழ்த்து சொல்றதை பார்க்கிறேன். 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள், பல குழந்தைகளை அந்த மாதிரி வாழ்த்து கூற நான் கேட்டிருக்கேன். எனவே அந்த பயிற்சி வர 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 அவருடைய நாவும் உடலும் உள்ளமும் எம்மாதிரி உயர்வடையும் என்று பாருங்க. அதோட நாம் தவம் முடிச்ச பிறகு ஒரு நுண்ணிய அலை நீளத்துக்கு வர்றோம்னு சொல்றேன். ஆல்பா வேவ்னா அமைதியானது, அதற்கு மேல தீட்டா வேவ் என்பது பிரபஞ்ச சக்தியோட இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு நுண்ணிய நிலை. டெல்டா வேவ் என்று சொல்வது இறைநிலையோடவே ஒன்றி இருப்பது, அசைவற்ற நிலை. இந்த 3 நிலையும் நம்முடைய தவத்தில கிடைக்குது. ஐக்கிய வர்ற போதே ஆல்பா வேவ் என்று ஒரு 8 இருந்து 13 சுழல் ஒரு செகண்டுக்கு, அதுதான் ஆல்பா வேவ். அமைதியான மனநிலை, இன்பம் இல்லை, துன்பம் இல்லை. அதற்கு மேலாக தீட்டா வேவ் என்று சொல்லும் போது நாம் துரியத்தில் இருக்கிறோம் அல்லது யூனிவர்ஸ் சக்தி களத்தில் போயிருந்து நாம் தியானம் செய்யற போது அங்கு நிறைந்த, அதாவது இந்த உடல்ல எந்த உயிர் மனிதனாக செயல்படுதோ அதே உயிருக்கு போக்குவரத்தாக உள்ள ஒரு சமுத்திரம், கடல். அதுதான் இது. அலை போல ஒவ்வொரு உருவம் என்று வச்சுக்கொண்டீங்கன்னா அவ்வளவு சேர்ந்த ஒரு பெரும் கடல் தான் இந்த பிரபஞ்சம். அந்த பிரபஞ்ச உயிர் அதோட கலப்புறோம். அப்ப இன்னும் நுண்ணிய அலை நீளம் ஏற்பட்டு 4 to 7 வரையில ஒரு செகண்ட் சுழல், மனச்சூழல் இன்னும் அவ்வளவு அமைதியாக வந்துடும். இந்த மாதிரி நிலையில இருந்து அதன் பிறகு துரியாதீதம் கூட நாம் செய்யறோம். சுத்த வெளியோடு இறைநிலையோடு ஒன்றி பழகி வர்றபோது டெல்டா வேவ் வரும். அம்மாதிரியான அமைதியான அலைக்கு நம்முடைய மனதை கொண்டு வந்த பிறகு, அதாவது நிலை அலைன்னு வச்சுக்கோங்க. நிலை என்பது அறிவு, இறைநிலை மனதுக்கு. அது அலை என்பது அது எந்த பொருளை எண்ணுகிறதோ, எந்த குணங்களை எடுக்கிறதா அதுக்கு தகுந்தவாறு அலையினுடைய சுழற்சி வித்தியாசம் உண்டாகும். அதுதான் ஒன்றில இருந்து 14 to 40 சைக்கிள் பர் செகண்ட் 14 இருந்து 40 சுழல்கள் அமையிறது தான் நம்ம நினைவு இருக்கிற போது ஒவ்வொரு பொருளாகவும் குணமாகவும் மாறிக்கொண்டே இருக்கிற போது ஏற்படக்கூடியது. இப்ப இந்த நிலையிலிருந்து நாம் அமைதியான நிலைக்கு வந்திருக்கிற போது அந்த வாழ்த்து கூறினா, ஒரு தடவை கூறும்போது ஒரு 1000 தடவை அதே நிலையில இருந்து கூறினால் எவ்வளவுக்கு எவ்வளவு அது பயன் தருமோ அந்த அளவுக்கு பயன் தரத்தக்க அளவுக்கு அது சக்தி வாய்ந்ததாக அமையும். ஏனென்றால் இந்த அலையில இருந்து நிலைக்கு போறோம். அப்படி போக 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 அடங்க 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 இவன் அவனாகி விடுகிறான். இங்க இருந்தால் இந்த பக்கம் அறிவாக இருக்கிற போது அவனாகி நிற்கிறோம், மனமாகி நிற்கிற போது இவனாகி நிற்கிறோம், நாம இருக்கோம். நம்முடைய குணாதிசயங்களாக செயல்படுது.
இந்த நிலையில இருந்து அங்கே போக 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 அவன் நிலைக்கே எல்லாம் வல்ல இறைநிலைக்கே ஒடுங்கி அதுவாகவே மாறிக்கொண்டிருக்கிறான் மனிதன். அந்த மாறி வரும் நேரத்தில் நாம் எடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியும் சொல்லும் மனமும் அது எண்ணிறந்த பலனை கொடுக்கக்கூடியது. எனவே தாவம் முடிச்ச உடனே முதல்ல தன் வாழ்த்து, உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம், ஓங்கி வாழ்வேன் என்று நம்ம வாழ்த்திக் கொள்றோம். ஏனென்றால் நீங்க பாருங்க, வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவையெல்லாம் நினைவிலே வைத்துக் கொள்ளவும், திருப்பி திருப்பி ஒரு தடவை சொல்லிவிட்டால் மீண்டும் மீண்டும் அது ஊறி நமக்கு அதே சொல்லுக்கு தகுந்தவாறு செயலுக்கு ஊக்கிவிடவும் நம்முடைய ஆற்றல் இருப்பதனால உடல் நலம் அவசியம். உடல் நலம் இன்றி எப்படி நம்முடைய கடமைகளை செய்ய முடியாது. முதலாவது உடல் நலம் வேண்டும். உடல் நலம், நீளாயுள். நீளாயுள்னா குறை ஆயுள்ள அல்லாது இம்மேச்சூர் டெத் என்று சொல்வாங்களே, அந்த மாதிரி இல்லாத முழுமையாக நாம் எதற்காக பிறந்தோமோ அதை அடையிற வரைக்கும் இந்த உடல் நன்றாகவும் இருக்கணும், ஆயுளும் முழுமையாக இருந்தாதான் முடிக்க முடியும். நீளாயுள், நிறை செல்வம். நமக்கு போதிய செல்வங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கைக்கு அவசியமாக வேண்டியதுதான். நிறை செல்வம். உயர் புகழ். புகழின் மூலமாகத்தான் நமக்கு மக்களுடைய தொடர்பு, நட்பு இவைகளெல்லாம் கிடைக்கும். அதற்கு அது எவ்வாறான புகழாக இருக்கணும்? உயர்ந்த புகழ். நாம் செய்கிற புகழ் என்பது நாம் செய்யக்கூடிய செயலினால பயனடையும் மக்கள் கொடுக்கக்கூடிய வாழ்த்துத்தான், பெருமைதான் புகழ். அந்த புகழ் உயர்ந்த புகழாக இருக்கணும். சிறந்த சேவையை செய்து மிகவும் நல்ல காரியங்களையே செய்து எல்லோருக்கும் உயர்ந்த முறையில அது பயன்படுத்தக்க முறையில செய்தோமானால் அதிலிருந்து கிடைக்கக்கூடியதான் உயர் புகழ். மெய்ஞானம், உண்மை உணர்ந்து கொள்வதற்கு உரிய ஞானம். உண்மை என்பது மேன்மை என்றும் உண்மை என்றும் இங்க இரண்டா பிரிச்சுக்கலாம். மேன்மை சிறப்புறுகிறது, அது உண்மையில அடக்கம் பெற்றிருக்கிறது. அந்த உண்மைதான் இறைநிலை, மேன்மைதான் மனம். அந்த உண்மைக்கும் மேன்மைக்கும் உள்ள வித்தியாசம் இவ்வளவுதான். உண்மை இறைநிலை, மேன்மை பிரபஞ்சம். இது சிறப்படைந்த நிலை, அது மேன்மை. அது உண்மை என்ன, எல்லாவற்றுக்கும் அடிப்படையானது இறைநிலை. அதனால அந்த உண்மையை உணர்ந்து கொள்வதுதான் மெய்ஞானம். உள்மை என்றது உள் என்பது மெய் என்றும், ஞானம் என்பது அறிவு என்றும். உண்மை மெய்ஞானம். உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், ஓங்கி வாழ்வேன். நல்ல மனதை அதிலேயே இருத்தி அதே நிலையில மனதை வைத்து இதைகளெல்லாம் நான் பெறுவேன் என்று 2 தடவை 3 தடவை சொல்லிக்கொண்டு அதன் பிறகு இந்த உடல் எடுத்து வந்து விட்டோம், வாழ்க்கை ஆரம்பிச்சாச்சு. வாழ்க்கையில எந்த நேரமும் நமக்கு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய, அதாவது கணவன் மனைவி, வாழ்க்கை துணைவர். ஆக கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ நினைந்து வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், அந்த உருவத்தை அப்படியே மனதில் கொண்டு வந்து நிறுத்திக் கொள்ளணும். நிறுத்திக் கொண்டு வாழ்க வளமுடன் என்று சொல்லும் போது 2 பேருக்கு இடையே உயிர் கலப்பும் அறிவு கலப்பும் 2மே ஏற்படுகிறது. அதனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அங்கே அவர்களுக்கு அது நடக்கும். ஆகவே ஒரு குடும்பத்தில் அமைதி வேணுமானால் கணவன் மனைவி உறவுல தட்டுப்படாத பிணக்கில்லாம இருக்கணும். சில காரணங்களால அது பிணக்கு வரலாம். அவைகளெல்லாம் தவிர்க்கிறதுக்கு, மாற்றுவதற்கு இந்த வாழ்த்து என்பது மிக்க பயனுடையதாக இருக்கும். அப்படி முதல்ல வாழ்க்கை துணைவரை வாழ்த்திக் கொள்ளும். அதன் அடுத்தபடியாக குழந்தைகள் நம்முடைய அது எண்ண சொல் செயல் மூலமாக வந்த வினை பயனாக, அந்த வினையின் தொடர்பாக அதனுடைய முழு கூட்டாக வந்ததுதான் குழந்தைகள்.
அத கருவமைப்புல அந்த சஞ்சித கர்மத்துல பெற்றோர்களுடைய வினை பயனை அடிப்படையாக வைத்துக் கொண்டு உலகில் வாழும்போது அதுக்கு தகுந்தவாறு மேலும் கூட்டிக் கொள்ளுகிறது. அப்போ அது இரண்டாவது. இது சஞ்சித கர்மம், அது பிராரப்த கர்மம் என்று சொல்றார்கள். சஞ்சித கர்மம்னா நீண்ட காலமாக தொடர்பு கொண்ட எத்தனையோ தலைமுறைகளாக வந்த வினைக்கு சஞ்சித கர்மம் என்று பெயர். இந்த உருவம் எடுத்த பிறகு செய்து ஏற்பட்ட பதிவுகளுக்கு இது பிராரப்த கர்மம் என்று பெயர். இந்த இரண்டும் கூட்டினால் என்ன வருமோ அதுதான் ஒரு மனிதனுடைய தன்மை. அதுக்கு தகுந்தவாறு அவ்வப்போது ஏற்படக்கூடிய தேவைக்கு, சூழ்நிலைக்கு, சந்தர்ப்பத்துக்கு தகுந்தவாறு எண்ணங்களும் சொல்லோ செயலோ எல்லாம் உருவாகும் அல்லவா? அதைதான் ஆகாமிய கர்மம்னு சொல்லுவாங்க. ஆ என்றால் ஆன்மா, காமியம் என்றால் இச்சையை ஊட்டுவது. ஆன்மாவுக்கு இச்சை ஊட்டி செயலில் ஆழ்த்தவல்ல வினை என்பதற்கு ஆகாமிய கர்மம் என்று சொன்னார்கள். அப்போ சஞ்சித கர்மம் நீண்ட கால தொடராக, பல பிறவி தொடராக, கருத்தொடர் வழியே வந்த பதிவுகள். பிராரப்த கர்மம் பிறந்ததிலிருந்து இன்று வரையில எண்ணத்தாலே, சொல்லாலே, செயலாலே செய்தது, அனுபவிச்சது எல்லாம் சேர்ந்தது பிராரப்த கர்மம். இந்த இரண்டு சேர்ந்த கூட்டிலே இருந்துதான் ஒரு மனிதனுடைய தன்மை உருவாகி இருக்கிறது. அதுக்கு தகுந்தவாறு அவ்வப்போது தொடர்பு கொள்ளும் பொருள், தேவை, சூழ்நிலை, இதற்கு ஏற்ப எண்ணங்களும் செயல்களும் உருவாகும் அல்லவா? இது ஆகாமிய கர்மம். எனவே இந்த மாதிரியான வினைகள்ல சிக்கியிருக்கக்கூடிய மனித குலம் இப்போ ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிற போது அந்த குழந்தைக்கு நம்முடைய எல்லா வினைகளுடைய தொடர்பும் உண்டு. அந்த வினை தொடர்புனால ஒரு வேளையில நல்வினையும் இருக்கும், தீவினையும் இருக்கும். சூழ்நிலையினால அது விரிந்து செயல்பட்டு அது அதிகமாக விரித்து காட்டும். அப்படி ஆகாம இப்பொழுது தவம் செய்றீங்க, ஞானம் பெற்றீங்க, நல்லதுதான் நடக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுபோல அந்த குழந்தையும் திருந்தி வாழணும். அதற்காக ஏற்கனவே ஒரு அடிப்படை அமைப்பு இருந்தாலும், வினை இருந்தாலும், கருவமைப்பு இருந்தாலும், அது சூழ்நிலையினால அந்த கருவமைப்பை மாற்றி அமைக்கலாம் அல்லவா? அதே போல இந்த சூழ்நிலையில, இந்த வாழும் காலத்துல அந்த குழந்தைக்கு நல்ல எண்ணம் உண்டாகணும், நல்ல செயல்கள் உண்டாகணும். பல வினைகளை கழிவதற்கு, அதில் துடைப்பதற்கு நல்ல ஒரு பேராற்றல் அந்த குழந்தைக்கு உருவாகணும் என்ற அளவில் நீங்க வாழ்த்து கொடுப்பது, எல்லாரும் வாழ்த்துவதை விட பெற்றவர்கள் வாழ்த்துவதில் அதிகமான பலன் உண்டு. ஏனென்றால் வாழ்த்து கொடுக்கக்கூடியவர்கள் யாரோ அதே உயிர் எத்தனை கோடி தலைமுறைகளாக வந்து அந்த உயிரும் அந்த சக்தியும் அந்த வினைப்பயனும் உடைய ஒரு உயிரானது அதுல இருந்து ஒரு துளிதான் ஒரு குழந்தை. ஆகவே அதே உயிர் அதே நிலையில இருந்து ஆனா மேல் நிலைய உள்ள எண்ணத்தால அதை வாழ்த்துற போது அதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி பெற்றவர்களுக்கு உண்டு. எனவே குழந்தைகளை எந்த மாதிரியாக அவர்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அடிச்சு திருத்துறதை விட, அவர்களை அதட்டி திருத்துறதை விட வாழ்த்து திருத்துவது எளிது. நீங்க செய்து பாருங்க. மனதால நினைந்து என் குழந்தை இந்த மாதிரி இருக்கணும், நல்லவனாக இருக்கணும், உலகத்துக்கு நல்ல குழந்தையாக இருக்கணும், குடும்பத்துக்கு ஒரு நல்ல பிரஜையாக இருக்கணும் என்றதாக எண்ணி நடத்தியில, செய்கையில ஒரு உன்னதமான மனமும் உடல் நலமும் உடைய குழந்தையாக அமையணும் என்றதாக வாழ்த்திக் கொண்டிருந்தீங்கன்னா, அதே போல திருத்தம் பெற்று இந்த நீங்க எண்ணிய எண்ணத்துக்கு தகுந்தவாறு செயல்புரியக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தையுடைய தன்மை மாறும். அதனால பெற்றவர்கள் தவம் முடிந்தவுடனே குழந்தைகளை ஒவ்வொருவராக நினைந்து வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று மானசீகமாக அவர்களுடைய உருவத்தை வைத்து வாழ்த்த வேண்டியது. கொஞ்சம் துஷ்டத்தனமாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்கன்னு வச்சுங்க, அது சூழ்நிலையினால. அதனால அப்படி இருந்த போதிலும் கூட நீங்க அதற்காக
மற்ற குழந்தைகளை ஒரு தடவை வாழ்த்துறீங்க, 2 தடவை வாழ்த்துறீங்க, 3 தடவை வாழ்த்துறீங்கன்னா அந்த மாதிரி துஷ்டத்தனம் செய்யக்கூடிய குழந்தைய 10 தடவை வாழ்த்துங்க. அடிக்கடியும் நினைந்து வாழ்த்துங்க. உடனே அந்த திருப்பத்தையும் மாற்றத்தையும் நீங்க உங்கள் எதிரிலேயே பார்க்கலாம். அந்த முறையில குழந்தைகளை நல்ல முறையில மாற்றி அமைக்க என்னால் முடியும் என்றதை நீங்க தெரிந்து கொண்டால் குழந்தைகளை வாழ்த்துவதில் நீங்க அக்கறை காட்டுங்க. அதன் பிறகு சகோதர சகோதரிகள் உடன் பிறந்தவர்களை வாழ்த்து வேண்டும் என்று நம்முடைய மன்றத்தில் நான் சொல்லி வர்றேன். எல்லாரும் செய்றீங்க. ஏன் உடன் பிறந்தவர்களை வாழ்த்தணும்னு சொன்னா, இந்த உயிர் எத்தனை கோடி தலைமுறையாக இருந்து இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அதே உயிர் தான் இப்போ சகோதரர் உடன் பிறந்த அக்கா, தங்க, தம்பி, அண்ணன் எல்லாருமே அதே உயிர் தான். அப்பா அம்மா வரைக்கும் அதே உயிர் தான். அதன் பிறகு அந்த உயிரில் இருந்து ஜெராக்ஸ் காப்பி, இது முன்ன வந்தது, அது கொஞ்சம் பின்னால் எடுத்தது, அவ்வளவுதான். இல்ல இங்கு வித்தியாசமா இருக்கும், லைட்டாவோ டார்க்காவோ. ஆனாலும் அதே உயிரில் அந்த நிலையிலே இருந்து அவர்களுக்கு நீங்க வாழ்த்துற போது நிச்சயமாக நல்ல பலன் அளிக்கும். அது மாத்திரமல்ல, உங்களுடைய நன்மையோ தீமையோ மகிழ்ச்சியோ அல்லது வருத்தமோ அந்த அலையின் மூலமாக கட்டாயம் அவர்களுக்கும் பாயும். அது இயற்கை நியதி. அதனாலதான் நீங்க செய்யற நன்மையெல்லாம் உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுடைய சகோதரர்களுக்கு போய் சேரும். சகோதரர்களுடைய செய்யக்கூடிய நன்மை தீமையும் உங்களுக்கு வந்து சேரும். அதுல இருந்து பாதுகாப்பு பெறவும் அவர்கள் நல்லவர்களாகவே இருக்க நீங்க பார்த்துக் கொள்ள வேண்டுமானால் அவர்களை வாழ்த்தித்தான் ஆகணும் ஒவ்வொருவராக. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு என் அண்ணன் செய்ய வேண்டிய செய்யல, விரோதம் செய்யறாரு, நான் எப்படி வாழ்த்துறது? வாழ்த்தித்தான் ஆகணும். அவர் உங்களுக்கு விரோதம் செய்ய மாட்டாரு. உங்களுடைய வினைப்பயன் காரணமாக அவருக்கு அந்த மாதிரி மாற்றி எண்ணம் ஏற்பட்டு உங்களுக்கு தீமையாக காரியம் செய்தாலும் நீங்கள் அதை மறந்துவிட்டு அவர்கள் வாழணும் என்ற எண்ணத்தை மாத்திரம் செய்யற போது அவர்கள் எண்ணத்தை கூட மாற்றி விடலாம், நண்பர்களாக மாற்றி விடலாம். எனவே சகோதர சகோதரிகள் உடன் பிறந்தவர்கள் முதல்ல வாழ்த்திக் கொள்ளணும். கடைசியாக நண்பர்கள். இந்த உலகத்தில் எவ்வளவுதான் இருந்தாலும் நட்பு மனிதனுக்கு மிக மிக உயர்ந்த செல்வம். அது எப்படி உடை அவிழ்ந்து விட்டால் தானாகவே கை அதை சேர்த்து அதை சரிப்படுத்திக்கிறதோ அதுபோல என்று வள்ளுவர் கூறுகின்றார். அதுபோல நமக்கு ஒரு கஷ்டம் வர்ற போது தானா உதவி அந்த சிரமத்தில இருந்து நிற்கக்கூடிய ஒரு மனம் உடையவர்கள் நல்ல நண்பர்கள். அதனால நமக்கு ஒருவரோ 2 பேரோ 4 பேரோ இருப்பார்கள் அல்லவா, அவர்களை நினைந்து நினைந்து அந்த நட்பை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டாம், அதற்கு நன்றி கூறும்வாறு அவர்களை வாழ்த்துக் கொண்டு இருக்க வேண்டும். அதன் பிறகு காரியாலயங்கள்ல அல்லது தினசரி வாழ்க்கையில நம்முடைய செயலிலே தொடர்புடையவர்களை நாம் வாழ்த்துறோம். அப்படி வாழ்த்தும் போது தினசரி வாழ்க்கையில எத்தனை பேர் நாம் தொடர்பு கொள்றோமோ அவர்களுக்கு நீங்க வாழ்த்தி 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 பிணக்கில்லாத ஒரு ஒருமைப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா எந்த செயல் செய்தாலும் எந்த இடம் போனாலும் உங்களுக்கு வெற்றியாகவே இருக்கும், அமைதியாகவே இருக்கும், மகிழ்ச்சியாகவே இருக்கும், மன நிறைவாகவே இருக்கும். அந்த முறையில் உங்கள் வாழ்க்கை அமையமானால் அமைதியாக நாம் எங்க போறோமோ யாரோட தொடர்பு கொள்றோமோ அவர்களெல்லாம் வாழ்க்கையாகணும். அதுலயும் ஒரு காரியாலயத்தில் இருக்கக்கூடிய மேலாளர், துணைவர், நண்பர், இன்னும் கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட் அவர்களெல்லாம் கூட மனதால நினைச்சு வாழ்த்த நமக்கு ஒத்த முறையில நமக்கு தேவையான முறையில பிணக்கின்றி அவர்கள் ஒத்துழைப்பார்கள். அந்த ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் வாழ்க்கையில. அதன் பிறகு இந்த உலக போக்கு காரணமாக சிலர் நமக்கு துன்பம் கொடுக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க, எதிரிகளாக நம்ம தெரியாதையே எதிரிகளாக நினைப்பவர்களும் இருப்பாங்க. ஒரு மாற்று கருத்தாக
அது அவங்க தெரிந்து செய்யறாங்கன்றது இல்ல, தெரியாமலே செய்வாங்க. அல்லது அவங்க ஏதோ ஒண்ணு எதிர்பார்ப்பாங்க, அந்த எதிர்பார்த்தது நம்மால நடக்கலன்னா அது எதிரியாக மாற்றிக்கொள்வாங்க. அதெல்லாம் தெரிந்து இப்போ நமக்கு துன்பம் தருவர்களையும் எதிரிகளாக நினைப்பவர்கள் கூட அப்படி இருப்பார்களே, ஆனால் அவர்களை நினைந்து அவர்கள் திருந்தி நல்வாழ்வு பெற வேண்டும் என்ற ஒரு மனவிரிவோட மன மகிழ்ச்சியோட நீங்க வாழ்த்தீங்கன்னா, இப்போ அதுல 2 வகையில நமக்கு துன்பம் தருபவர்களையும் எதிரிகளையும் வாழ்த்துவதில் 2 வகையில நன்மை இருக்கு. ஒருவர் எதிரி என்று நினைக்கிற போது, அவர் துன்பம் செய்தார் என்று எண்ணும் போது மனம் பாதிக்குது. இந்த ஜீவகாந்த சக்திக்கு ஒரு ஊசி குத்தி ஓட்ட விட்ட மாதிரி ஆயிடும். அதனால அதை நீக்கிடுறோம். எந்த இடத்துல ஓட்டை இருந்தாலும் அந்த ஓட்டை அடைச்சிடும். இவர் எதிரி, அவர் கெட்டவர், அது கெட்டது என்றதெல்லாம் நீக்க 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 நம்முடைய மனம் வலு பெறுகிறது, எந்த ஓட்டையும் இல்லாத. அதோட நீங்க வாழ்த்தும் போது அவர்களுடைய குணாதிசயம் திருந்தி தீமை செய்வதற்கு பதிலாக நன்மையே செய்ய ஆரம்பிப்பாங்க. நீங்க வாழ்க்கையில அந்த மாதிரி வாழ்த்து கூறி நீங்க பாருங்க, அது எப்பேற்பட்ட எதிரியும் மாற்றி அமைச்சு அது நல்லதையே செய்யக்கூடிய அளவுல கொண்டு வந்துடும். அதனால எதிரிகளையும் வாழ்த்தணும், துன்பம் தருபவர்களையும் வாழ்த்த வேண்டும். கடைசியாக இந்த உலகம் என்று ஏற்பட்டது என்று கணிப்பதற்கு ஆள் இல்லை. கணக்கே இல்லாத போது உலகம் உண்டாச்சு. அந்த உலகம் அது இவ்வளவு ஜீவன்களை உற்பத்தி செய்து அதுல இருந்து மனிதனும் வந்து எத்தனை காலமும் ஆயிப்போச்சு. இது வரையில இன்னைக்கு உங்களாண்ட இருக்கக்கூடிய அனுபவம், அறிவு எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல தோன்றிய முதல் மனிதனுடைய வாழ்க்கை அனுபவத்தில இருந்து இன்று வரையில இந்த உலக சமுதாயத்தில் என்ன என்ன அனுபவங்கள் கிடைச்சதோ, வாழ்க்கை அனுபவம் அவ்வளவும் தலைமுறை தலைமுறையாக எல்லா மக்களுக்கும் கிடைச்சு கொண்டே இருக்குது, மாற்றி 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 மாற்றி. அப்படி பார்க்க போனா நம்மிடம் இருக்கக்கூடிய இன்றைய அறிவு ஒரு சௌகரியம், வாழ்க்கை கலை அல்லது பண்பாடு. இதற்கு சென்று போன மக்கள் கூடிய உலகமும் இன்று விரிந்த உலகத்தில் வாழும் மக்கள் அனைவருமே அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஆகையினால எந்த செயல் செய்தாலும் நாம் அவர்களுக்கெல்லாம் நன்றி செலுத்தணும். அதற்கு என்ன செய்யணும்? மனதை விரித்து உலகம் முழுவதும் உள்ள மக்கள் குலம் அமைதியாக வாழ வேண்டும், வளத்தோடு வாழ வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று பிரிந்து வாழ்த்தும் போது நீங்கள் யாரை யாரை தனியாக வாழ்த்துகின்றீர்களோ, கூட்டாக வாழ்த்துகின்றீர்களோ, அவர்களோடு உங்கள் உயிர் கலப்பும் ஜீவகாந்த சக்தியும் கலக்கிற போது இந்த ஆற்றலுக்கு, ஜீவகாந்த சக்தி என்ற அலைக்கு 5 வகையான இயக்க ஆற்றல் உண்டு. அதாவது கிளாஷ், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், பெனிட்ரேஷன், இன்ட்ராக்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம். அதாவது மோதுதல், சிதறுதல், ஊடுருவி பாய்தல், இரண்டிடையே ஓடிக்கொண்டிருத்தல், அதன் ஊடுருவி ஓடிக்கொண்டிருத்தல் என்ற மாதிரி கிளாஷ், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், பெனிட்ரேஷன், இன்டராக்ஷன். அந்த மாதிரி நம்முடைய வாழ்த்து ஆனது இருவருக்கு இடையே ஓடிக்கொண்டே இருக்கும். யாருக்கு நீங்க கொடுக்கறீங்களோ அவர்களுக்கு உங்களுக்கு இடையே அன்றிலே இருந்து ஒரு உயிரோட்டம் உண்டாய் போச்சு. அது ஆழ்பரியும் நிற்காது. ஆனா நல்ல எண்ணத்தோட, நல்ல அன்போட அந்த எண்ணத்தை பாய்ச்சிட்டா போதும். அவர்கள் என்றைக்கு என்றைக்கு உங்களை பார்த்தாலும், அது பார்க்காமலே இருந்தாலும் கூட சரி, அந்த உயிரில இருந்து உங்களுக்கு ஒரு நன்மையான அலை வீசிக்கொண்டே தான் இருக்கும். அப்படி ஒரு கூட்டு, ஒரு குழு, அந்த குழுவுக்கு நீங்க நன்மை செய்யறீங்க, அவங்களை நினைக்கிறீங்க, அவங்களை வாழ்த்துறீங்கன்னு சொன்னா அந்த குழு உள்ள அனைவருடைய உயிர் கலப்பு உங்களுக்கு வந்தாச்சு. அதே போல உலகம் முழுவதிலும் உள்ள மனித குலத்தை நினைந்து நீங்க வாழ்த்துற போது உலகம் முழுவதும் உள்ள மனித குலத்தில இருந்து
உங்களுக்கு என்ன எந்த காலத்துல என்ன கிடைக்குமோ கிடைக்க வேண்டுமோ அது தானாகவே யார் மூலமாகவும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அந்த உறவு வலுப்பெற்றுகிறோம். எனவே இந்த மனதை உலக அளவில் விரிந்து வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம் என்று மனப்பூர்வமாக உலக வாழ்த்துங்கள். இப்படி இந்த வாழ்த்தின் மூலமாக நாம் நல்லதையே நிரப்பிக் கொள்றோம். இந்த உள்ளத்துல எண்ணத்துல இந்த எண்ணத்துல நிரப்புற போது மூளையினுடைய செல்கள் எல்லாம் எந்த விதத்துல இயங்குகிறதோ அதுக்கு தகுந்தவாறு உடலுடைய செல்கள் எல்லாம் இயங்க ஆரம்பிக்கும். அப்போ எண்ணம் செயல் இந்த இரண்டும் ஒன்றுபட்டா அதுக்கு தகுந்தவாறு நம்முடைய குணாதிசயங்கள் அவ்வப்போது ஏற்படக்கூடிய எண்ணங்களும் செயல்களும் மாற்றி அமைக்கும். எனவே என்பது 3 வார்த்தைகளை கொண்டதுதான் நம்முடைய நோக்கமும் வாழ்க்கையும். உள்ளது உணர்தல் என்றது உண்மையை மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்வது. இப்போ நாம் பேசுகிறோம் என்று சொன்னா யார் பேசுறது? வேதாதிரி பேசுறான் என்று சொன்னா உடல் அளவில் கொண்ட எண்ணம் மாதிரி, அது குறுகிய எண்ணம். ஆனால் இந்த உடலுக்குள்ளாக உள்ள ஜீவகாந்த சக்தி உயிர், அந்த உயிருக்குள்ளாக உள்ள இறைநிலை, இப்படி எடுத்து அந்த இறைநிலையோட கலந்து பார்க்கிற போதுதான் எல்லா செயல்களுக்கும் அடிப்படையாகவும் ஆதியாகவும் முழுமுதற் பொருளாக இருக்கக்கூடியது இறைநிலை தான். அவனேதான் இந்த இடத்துல நான் என்பதாக இருக்கான். எனவே அவன்தான் வாழ்த்துறான், அவனையேதான் நாம் வாழ்த்துறோம். அந்த முறையில மனம் விரும்பி செயல்பட வேணுமானால் இந்த வாழ்த்து நிரம்ப 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 நம்முடைய தீய வினைகள் எல்லாம் கூட களைவதற்கு வாழ்த்து உதவுது. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த வாழ்த்து நிரம்ப நிரம்ப உள்ளதை உணர்தல், இறைநிலையே உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அறிவு உயர்வதோடு நல்லதே செய்தல். நல்லதே செய்கிற போது என்ன, தேவையில்லாது தானாகவே போய்விடும். தேவையில்லாது என்னண்ட உள்ளது கெட்டது என்ன, அவனாண்ட உள்ளது கெட்டது என்னன்னு எண்ணி அதை மாற்றம் எடுத்து நீக்கி விடலாம் என்று எண்ணுவதை விட நல்லதே செய்து 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 நிரப்பிக் கொள்வோம் நம்முடைய உள்ளத்தை. தானாகவே அல்லது ஓடிப்போகும். அந்த முறைதான் நல்லது. ஒரு குருவினிடத்துல 4 சீடர்கள் இருக்காங்க. 4 சீடர்களும் எனக்கு அறிவு ஜாஸ்தி, உனக்கு அறிவு ஜாஸ்தி, அவனுக்கு குறைவுன்னுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. குரு பார்த்தார், இதை இவங்களே தெரிஞ்சு கொள்ளணும் என்றதுக்காக 4 பேரையும் கூப்பிட்டார். உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்க போறேன் இன்னைக்கு, நீங்க அதை செய்யணும். தயாரா இருக்கும். அது கொஞ்சம் தொலைவில் ஒரு பானையை கவுத்து வச்சிருக்காங்க, காலி பானை. சரி, ஒருத்தனை கூப்பிட்டார், நம்பர் 1. அப்பா அந்த பானைக்குள்ள என்ன இருக்குது? தூரத்தில் இருந்து பாக்குறாங்க, என்ன இருக்குது? நான் பார்த்து சொல்றேன்னுட்டு போனா அந்த கவிழ்ந்து இருந்த பானையை அப்படி நிமித்தினா, பார்த்தா, மறுபடியும் வச்சுட்டு அங்கிருந்து வந்துட்டான். சுவாமி அதுல ஒண்ணுமே இல்லைன்னா. சரி, அப்புறம் 2வது, அந்த பானையில என்ன இருக்குது, அவன் சொன்னது சரியா தப்பான்னு நீ கண்டுபிடி. அப்புறம் அவன் போனான். அவன் பானையை பார்த்துதான் சொன்னான் இல்லைன்னுட்டு. ஆனா ஏதோ அங்க இருக்கா போலகுது, அவர் சாமிஜிக்கு தான் தெரியும் அது. அதனால அவன் சொன்னது சரியா இல்லைன்னு தான் என்ன அனுப்பிச்சாரு. நான் சரியா பார்க்கணும்னு நிமித்தனா, கையை விட்டு தொழவனா, ஒண்ணும் இல்லை. அங்கிருந்து திரும்பி வந்து அந்த பானையில ஒண்ணும் இல்லைன்னு சொன்னான். அதுக்கப்புறம் இன்னொருவனை கூப்பிட்டாரு. அப்ப அந்த பானையில என்ன இருக்குது தெரியுமா? இங்கேயே தெரிஞ்சுக்கிட்ட சாமிஜி. என்னடா, காற்று இருக்குது நிறைய. சரி, 4வது ஆளை கூப்பிட்டான். அந்த காற்றை எடுத்துவிட முடியுமான்னு கேட்டாரு. எடுத்துக்க வேணும். இப்ப இந்த 2 பேரையும் கூப்பிட்டு, அந்த காற்றை எடுக்க முடியுமாடா? எடுக்க முடியாது சாமி. அது எப்படி எடுக்க வந்துட்டு கை தான் போகும், காற்றை எப்படி பிடிக்கிறது? முடியாதுன்னா. இன்னொரு அதே சொன்னான். 3வது ஆளும் அதே சொன்னான். அந்த கடைசி ஆளு என்ன எடுத்துடுற சுவாமின்னா, எதை பாவா, எதை எடுறான். நேரா எடுத்து போனா, பக்கத்துல ஒரு கிணறு இருந்தது.
அதுல இருந்து தண்ணியை மொண்டு அதை ஊத்தினா நிரப்பிட்டு வந்துட்டான். இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. என்னடா காற்று எடுத்துட்டேன், என்னடா பண்ண, தண்ணியை நிரப்பதான் காற்று போயிடுத்து. அப்பதான் சொல்றாரு, இது போல நல்லதை நிரப்புனா அல்லது ஒழிஞ்சுவிடும். அதை மாத்திரம் எடுக்க முடியாது, தீயது என்றது ஒன்றை விலைக்கு விடணும்னா முடியாது. மனிதன் நல்லதை செய்ய 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 நல்லதால நிரப்பி விட்டா அல்லது தானாகவே தொலைந்து விடும் என்று வழிகாட்டி, இப்ப அதுல இருந்து உங்களுக்கும் அதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்ப நாம ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொள்ளும் போது, நண்பராயிருந்தாலும் சரி, கணவன் மனைவி உறவுல இருந்தாலும் சரி, ஏதோ குற்றம் காண்றோம். இந்த குற்றம் காணும் ஒரு நெஞ்சம் இருக்குத, அது உண்மையை உணராத நெஞ்சம் தான், குறை உணர்ந்த நெஞ்சம். ஆனால் சரியா நீங்க பாத்தீங்கன்னா, அது நண்பரோ கணவனோ மனைவியோ சரியா தொடர்பு கொண்ட நாள்ல இருந்து இன்று வரையில அவர்கள் உங்களுக்காக செய்த நன்மைகள் எல்லாம் நினைச்சு பாருங்க. இப்போ அதுக்காக கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டா என்ன தப்பில்லை. 5 நிமிஷம் இருக்கட்டும், 10 நிமிஷம் போகட்டும், 15 நிமிஷம் போகட்டும், வாழ்க்கையில எவ்வளவோ காலம் கழிக்கிறேன்னு அந்த மாதிரி செய்து பார்த்தீங்களா இது வரைக்கும்? இல்ல, இன்னைக்கு செய்து பாருங்க. இப்ப போற போது வழியிலேயே செய்து பாருங்க. போன பிறகு அந்த அம்மாளை பார்க்கிற போதோ அல்லது அவரை பார்க்கிற போதோ செய்து பாருங்க, இந்த உருவத்தால எனக்கு எவ்வளவு நன்மை என் வாழ்க்கையில அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல என்ன என்ன நன்மைகள் இவர் செய்திருக்காரு, அந்த அம்மா செய்திருக்காங்க எண்ணி 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 அதை பல தடவை எண்ணி 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 இந்த நிரப்பி வச்சுக்கங்க. இந்த சின்ன விஷயத்துல குற்றம் பார்த்து குறை பார்க்கறீங்களா, ஓடியே போடும். எப்படி நீர் நிரம்பின பாத்திரத்துல அது காத்து ஓடி போச்சோ, அது போல இந்த குறையை எண்ணி வருத்தப்பட முடியாத அளவுக்கு நிறைவே மனதிலிருந்து இவ்வளவு நல்லது செய்த ஒரு நல்லவா எனக்கு வாழ்க்கை துணைவராக வந்திருக்காங்க, என்னுடைய பாக்கியம் இறைவன் கொடுத்த அருள் என்ற அளவுக்கு பாராட்ட வேண்டியது. அதோட நானும் உங்களை போல ஒரு குடும்பத்தை வந்தான். இந்த இடத்துல பல குடும்பங்கள்ல இந்த ஒரு தேவையற்ற குறைபாடு இருக்கு. என்ன, கணவன் ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருப்பாரு, அல்லது மனைவி ஒரு பெரிய உத்தியோகத்திலேயோ அல்லது மற்ற சேவையிலேயோ இருப்பாங்க. அங்கெல்லாம் இவர்களை பாராட்டுவதும் அது சொல்ல முடியாத அளவுக்கு உயர்வாகவே இருக்கும் புகழ். அங்கிருந்து வீட்டை வருவாங்க, அதே புகழும் பாராட்டும் வீட்டை கிடைக்கிறது இல்லை. எப்படி கிடைக்கும்? அவர் நினைக்கிறாரு அவருடைய மனைவி தானே நினைக்கிறாரு. எவ்வளவு பாராட்டுனாலும் அந்த பாராட்டி அவரும் சேர்ந்து பாராட்டணும்னா அங்கதான் பாராட்டுவாங்களே தவிர வீட்டை வந்த பிறகு பாராட்ட மாட்டாங்க. அதே போலதான் அவர் பெரிய உத்தியோகத்துல இருப்பாரு, ஆடிட்டர் ஜெனரலா இருப்பாரு, எல்லாரும் கை கட்டி இருப்பாங்க, சலாம் போடுவாங்க, வருவாங்க. இங்க எங்க அம்மாவும் அதே போல இருக்க முடியுமா? முடியாது. நம்ம என்னுடைய கணவன் தானே என்றதுல இருக்காங்கன்னு வச்சுங்க. அவருக்கு இது மனிதன் இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு. என்னன்னா, இவ்வளவு பேரு பாராட்டுறாங்க, கை கட்டி நிக்கிறாங்க, எவ்வாறு நிக்கிறாள் அப்படி ஆனிட்டு. அதே போல இங்க இந்த சபையிலையும் வெளியிலையும் என்னுடைய சேவையும் பாராட்டுறாங்க. இங்க பார்த்தா அதை எடுத்து இதை எடு அப்படி வை இப்படி வைத்துனா சொல்றத தவிர இந்த பாராட்டு ஒரு நாள் கூட என் காதால கேட்கலையே வரேன்ட்டு அந்த அம்மாவுக்கு இருக்கும். இது தேவையே இல்லை. ஏன்னா ஏற்கனவே கணவன் மனைவி உறவுல ஒருவர் பாராட்டு ஒருவருக்குள்ளாக அடங்கியே போச்சு. அது தனியா எடுத்து பார்க்கவே முடியாது. அது உள்ளத்துல அந்த பாராட்டு வாழ்த்து எல்லாமே இருக்குது. அது வெளிக்காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அதனால வெளியே வரல. ஆனால் அதை குறையாக எடுத்துக்கொண்டு வருந்தி கொண்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் நான் பார்க்கிறேன். அத அப்படி இருந்தா இங்க யாராயிலும் இருந்தா இன்னையில இருந்து அதை விட்டுடுங்க. அதுல இருந்து மறுபடியும் வாழ்த்த ஆரம்பிச்சுக்குங்க. அவர்கள் எவ்வளவோ நல்லது வெளியிலயும் செய்யறாங்க, இங்கேயும் எனக்கும் உதவியா இருக்காங்க என்ற போது நாம் எந்த நோக்கத்தை முடிக்கிறது இந்த உலகத்துல வந்திருக்குமோ
அதுக்கு எல்லா இடத்திலையும், எல்லா தொழிலையும், எல்லா நேரத்திலையும் கை கொடுத்து உதவக்கூடிய இறைவனுடைய கருணையினால் நமக்கு அளித்த ஒரு வரம் நினைக்கணுமே தவிர கணவன் மனைவி உறவை வேறு ஏதோ ஒரு குறைபாட நினைக்கிறதுக்கே இல்லை என்ற முறையில அம்மாதிரி அவர்களையும் அடிக்கடி வாழ்த்தி சினங்கொள்ளாது இருப்பதற்கு சினம் தவிர்த்தல் என்ற பயிற்சி எடுத்துக்கொண்டு அவர்களை உள்ளத்தால பாராட்டவும் அவர்களை வாழ்த்தவும் வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்வு வளம் பெறும். அப்படி கணவன் மனைவி உறவுல ஒன்றுபட்ட உயிர் ஆற்றல்ல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் நல்ல குழந்தைகளாக, உடலாலையும் உள்ளத்தாலையும் நிறைவு பெற்ற குழந்தைகளாக, உங்களுடைய கடமையை சரியா செய்வதற்கு உதவி செய்யக்கூடிய குழந்தைகளாக மலரும் என்பது நிச்சயம். எனவே நீங்களும் நல்ல முறையில வாழணும், உங்கள் குழந்தைகளும் வழி வழியாக வரக்கூடிய குழந்தைகளும் நல்ல முறையில இருக்கணும். நாம் வந்த பிறவி எடுத்தவருடைய பயனை அடையணும். இறைநிலையோடு ஒன்றி எப்பொழுதும் இந்த உலக இன்பத்தை நல்ல முறையில அனுபவிக்க வேண்டும் என்றால் வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துங்கள். வாழ்த்தி மகிழுங்கள், வாழ்த்தி வாழ்த்தி வளருங்கள் என்று கூறி உங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று மனம் குளிர வாழ்த்தி உரை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.